Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்கிற 28வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ட்ரெயின்பேக்கோ கிங்ரடேஸ்க்கும் பெர்பர் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் விடிய கால 5:30 மணிக்கு வந்து நடக்குங்க. தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதாவது பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரெயின்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்டா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும். இதுல பேட்ஸ்மேனும் ரொம்பவே ஒரு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே விக்கெட் இழக்கல அப்படின்னா இந்த வெனுவோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 220க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சப்போஸ் ஸ்டார்டிங் பவர் பிளேலயே ஒரு விக்கெட் ஏதாவது இழந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவா பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு ஆவரேஜா 180+ 190+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் லைட்லி அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் 9 விக்கெட் வரைக்கும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் மட்டும் இழந்து மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதுல டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெளுவர் கடை வந்து பார்ப்போம். இந்த வெளுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 38 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 17 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 21 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி செகண்டா பேட் பண்றவங்க தான் வின்னிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் ரீசெண்டா ஒரு 3-4 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதுல 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 2 மேட்ச் பேட் செகண்ட் பண்ணவங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல வேணும் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன பார்த்தோம்னா 149 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 218 லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் லூசியா கிங்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஜமைக்கா தலைவாஸ் 55 வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீம் ஹெட்அவுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ட்ரெயின்பேக்கோ கிங்ரடேஸ் 14 மேட்சும் பெர்பர் ராயல்ஸ் 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட்ல இருக்கிறது ட்ரெயின்பேக்கோ கிங்ரடேஸ் தான் ஹெட் டு ஹெட்லயும் வின்னிங் பொசிஷன் அப்பர் ரைட்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். அதர்வைஸ் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப் ஆப்ஷன் தான். ஸோ பாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸையும் எடுத்துக்கிட்டா பாப் ஒரு பெஸ்டான ஆப் வந்து சொல்லுவேன். காரணம் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல தான் இருக்கு இந்த பாப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த பாப்பை பொறுத்த வரைக்கும் காமனா 5 பிளேயர் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து எனி 1 பிளேயர் பிக் பண்ணணும். ஸோ அதாவது நம்ம மிச்சல் மார்ஸை பிக் பண்றோம் அப்படின்னா ஆப்போனன்ட் பிளிப்சால்ட்டை வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல நம்ம வந்து பிக் பண்றோம்னா மிச்சல் மார்ஸ் 75.5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. பிளிப்சால்ட் 75 தான் எடுத்திருக்காருனாலும் இந்த 0.5ல நம்மளால வின் பண்ண முடியும். எந்த பிளேயரை ஆப்போனன்ட் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிளேயர் என்ன ஆப்ஷன் வைஸ்ல இருக்கிறாரு, அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல இருக்க பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால கணிச்சு இதை வந்து பிளே பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸின்னு எடுத்துட்டாவே மோஸ்ட்லி பாப் ஆப்ஷன் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த பாப் ஆப்ஷனுக்கும் நாங்க ட்ரை பண்ற ஆப்ஷன் வைஸ்ல நாங்க டெலிகிராம் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பிளேயரை நாங்க ட்ரை பண்றோம். நீங்க ட்ரை பண்றாங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. நான் டெலிகிராம் வந்து கொடுக்குறோம். ஸோ அதே ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDSும் கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும்
கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 10%, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆப்லயுமே 10% வரையும் கேஷ் போனஸ்ங்கிறது கொடுக்க கிடையாது. ஒரு ஆவரேஜா 5, 6 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. 10%ங்கிறது ஸ்போர்ட்ஸில மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஸ் இருக்கு, ரொம்ப அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் யார் இருக்கா, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ட்ரெயின் பக்கம் கிங்லேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், கிறிஸ் கார்டி, நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரான் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டிம் டேவிட், கிரண் பொலார்ட், ஆண்டர் ரசல், அகில் ஹுசேன், கிறிஸ் ஜார்டன், சலாம் கெயில், ஜெயின் சீல் அண்ட் பிராவோ. ஸோ இவங்க ட்ரெயின் பக்கம் கிங்லேடர்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்த பேட்லர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், கிளார்க். ஸோ குயின்டன் டீகாக்கும் கிளார்க்கும் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு குயின்டன் டீகாக் அண்ட் அலையன், அத்னாஸ், ரோமன் பவுல், டேவிட் மில்லர், ஜான்சன் ஹோல்டர், மகாராஜ், மஹிஷ் தீக்ஷனா, நவீன் உல்லக் அண்ட் ஒபேக் மெக்காய். ஸோ இவங்க பேட்லர் ராயல்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இங்க பார்த்தா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்ப்போம். ட்ரெயின் பக்கம் கிங்லேடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான், ஆண்டர் ரசல் இவங்க ரெண்டு பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. நிக்கோலஸ் பூரான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின் பக்கம் கிங்லேடர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையில 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஒரு 90+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. மிச்ச 2 மேட்ச்லயும் ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ரன்ங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ரன் வரும் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ 34+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பேட்டிங் ஆடுறது வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் போகும். ஸோ 20 எதிர்பார்க்கலாம், ஒரு 16 வச்சுக்கிட்டாலும் ஸோ ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் வைஸ்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நிக்கோலஸ் பூரானோட பிளஸ் இதுதான். ஸோ அவரோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக இந்த எல்லா மேட்ச்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்சர்வேஷன்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. மோஸ்ட்லி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. பர்டிகுலரா இந்த விடவுலயே. ஸோ இந்த விடவுல 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லயுமே இந்த ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த இதுல ஆப்னண்ட்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிஷ் தீக்ஷனா. ஸோ மஹிஷ் தீக்ஷனா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் போடுறாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாலே அவர் தான் போடுறாரு. ஸோ பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து அவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ கிட்டத்தட்ட பவர் பிளேல ஒரு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ பவர் பிளேல ஒரு விக்கெட்டை இழந்துருச்சு. நிக்கோலஸ் பூரான் வராருன்னா நிக்கோலஸ் பூரானுக்கும் அண்ட் மஹிஷ் தீக்ஷனாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து ஆண்டர் ரசல். ஸோ ஆண்டர் ரசல் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. கிட்டத்தட்ட இந்த பேருல 4 ஓவருமே பவுல் பண்ணிருக்காரு. அதிகபட்சம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தாங்க இவர் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ட் பேட்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆண்டர் ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வரை நீங்க ட்ரை பண்ணலாம். இது இவரோட பிளஸ். இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வீக்கா இருக்காரு. பர்டிகுலரா இந்த வேணுல 3 மேட்ச் அந்த 3 மேட்ச்லயுமே ஸ்பின்னர்ஸ் தான் வந்து வீக்கா இருக்காரு. பர்டிகுலரா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்ட வந்து இந்த இயர்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த இதுல ஆப்னன்ட் டீம்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசவ் மகாராஜ். ஸோ மகாராஜை பொறுத்த வரைக்கும் மகாராஜ் ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேயர் ஒரு ஓவர் 2 ஓவர் போடுறாரு. அதுக்கப்புறம் கடைசி வரை அந்த 15 ஓவர் 16 ஓவர் அந்த மாதிரி ஆப்ஷன்ல ஒரு ஓவர் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த 11 ஓவர்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் முடிஞ்சிருது. இன்கேஸ் அதுக்கு கீழே ஆண்டர் ரசல் உள்ள பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கேசவ் மகாராஜுக்கும் ஆண்டர் ரசலுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டீகாக், ஜான்சன் ஹோல்டர். ஸோ குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து நமக்கு கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா மினிமம் 40+ ஆவரேஜா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும். குயின்டன் டீகாக்கோட பிளஸ் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு.
அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ இது இவரோட பிளஸ். இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனா இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 5ல 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வயசுல ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன்ல கிறிஸ் ஜோர்டான் அண்ட் ஆண்டர் ரசில் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஆண்டர் ரசில் அந்த பவர் பிளேல வந்து பவுல் பண்றாரு. ஸோ இன்கேஸ் ஆண்டர் ரசில்கிட்ட விக்கெட்டை இழக்காம இவர் பேட் பண்ணிட்டாருன்னா 6வது ஓவருக்கு மேல கிறிஸ் ஜோர்டான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒன்னு ஆண்டர் ரசில்ட்ட வந்து விக்கெட்டை இழந்துடணும். இன்கேஸ் ஆண்டர் ரசில்ட்ட இவர் வந்து விக்கெட்டை இழக்கல அப்படின்னா கிறிஸ் ஜோர்டான்ட்ட அவர் விக்கெட்டை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ கிறிஸ் ஜோர்டான் அண்ட் ஆண்டர் ரசில் அண்ட் குயின்டன் டிகாக் இவங்க 3 பேருக்குல குயின்டன் டிகாக்குக்கும் ஆண்டர் ரசில் அண்ட் கிறிஸ் ஜோர்டான் இவங்க 2 பேருக்குல பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜான்சன் ஹோல்டர். ஸோ ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்ட கொஞ்சம் வீக்கா வந்து இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கா பார்க்காம ஒரு பிளஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன். ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாரு, டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவரால ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் ஜான்சன் ஹோல்டர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்றாரு ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவரோட பிளஸ் பாயிண்ட். அதாவது விக்கெட் கீப்பிங் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. பேட்டிங்ல வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து இவரு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து இவரோட பிளஸ் பாயிண்ட். இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ரீசெண்ட் வயசுல பார்க்கும்போது பர்டிகுலரா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நிறைய வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்து இருக்காரு ஆப்னன்ட்ல. ஸோ ட்ரெயின் பக்கம் இங்கிலீஷ்ல அகில் ஹுசைன் இருக்காரு அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ல கிறிஸ் ஜோர்டான். ஸோ மோஸ்ட்லி அகில் ஹுசைன் அண்ட் ஜான்சன் ஹோல்டர் அல்லது கிறிஸ் ஜோர்டான் அண்ட் ஜான்சன் ஹோல்டருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் உங்களை பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ட்ரெயின் பக்கம் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் டிம் டேவிட், சலாம் கெயில் இவங்க 2 பேரும் இன்னிங் 50-50 ஆப்ஷன் வந்து இருக்காங்க. டிம் டேவிட் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சலாம் கெயில் ஸோ இந்த வெனு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சுத்தமா சப்போர்ட்டிங்கா இருக்காரு. ரொம்ப குவாலிட்டியான ஸ்பின்னர். செகண்டா பவுல் பண்ண வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சலாம் கெயில் இருந்து நம்ம 1 விக்கெட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லாதனால இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்ததான் அலையன் டேவிட் மில்லர். ஸோ அலையனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ரீசெண்ட் வயசுல செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கூட இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல செகண்டா பேட் பண்ணும்போது அலையன் மஸ்ட் ட்ரை. டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரெயின் பக்கம் கிரிக்கெட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், அகில் ஹுசைன், கிறிஸ் ஜோர்டான் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. ஜான்சன் ராய் அவரோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங். ஸோ பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு, அதுதான் அவருக்கு பிளஸ். மைனஸ்னா அது மட்டும் தான். ஸோ இந்த வெறும் பேட்டிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கனால கிறிஸ் ஜான்சன் ராய்ட் இருந்து நம்ம ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். இவர் எந்த பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்காரு. ஸோ ஜான்சன் ராயை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்கிட்ட கொஞ்சம் நிறைய வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்பனன்ட் டீம்ல மகாராஜா வந்து இருக்காருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய கேசவ் மகாராஜா வந்து இருக்காரு. பவர் பிளேலயே வந்து பவுல் பண்றாரு. ஸோ பவர் பிளேலயே பவுல் பண்ற பட்சத்துல ஜான்சன் ராய் அண்ட் கேசவ் மகாராஜாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இது ஜான்சன் ராயை பொறுத்த வரைக்கும் சேம் இதே வெனுல தான் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அந்த 3 மேட்ச்லயுமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட விக்கெட் வந்திருக்காரு. ஸோ அப்படி பவர் பிளேலயே பவுல் பண்ணக்கூடிய கேசவ் மகாராஜ் இருக்கிறதுனால ஸோ கிட்டத்தட்ட இந்த பவர் பிளேலயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவர் பிளேல இவர் பவுலிங்ல விக்கெட்டை இழக்கல அப்படின்னா இவர்கிட்ட நம்ம 40 பிளஸ்க்கு மேலேயே நம்ம வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி விக்கெட்டை இழந்துட்டாருன்னா இவர்கிட்ட நம்ம 15-20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கறதே கொஞ்சம் ரிஸ்கா வந்து ஆயிடும். அடுத்தது அகில் ஹுசைன். அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும்
இப்போ வந்து டாப் ஆர்டர்ல பேட்டிங் பொசிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அகில் ஹுசைன் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ அப்படி 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டுங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ 25+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலமா பேட்டிங்ல இருந்து ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காருன்னா, இவர் பவுலர் தான், இவர் பேட்டிங்கோட டாப் ஆர்டருக்கு பொசிஷன் கொண்டு வந்தனால இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கணும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் பிரேக்கர்ட்டையும் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கர்ட்டையும் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ட்டையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அதே ஆப்ஷன் வைஸ்ல தீக்ஷனா வந்து இருக்காரு. ஸோ தீக்ஷனா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு பவுலர். பர்டிகுலர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இருந்து 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர். இதே வெனுவுல இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ் பவுலர்கிட்ட வந்து இவங்க வந்து ஏற்கனவே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அகில் ஹுசைன் அண்ட் தீக்ஷனாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது கிறிஸ் ஜார்டன் 4 ஓவருமே வந்து பவுலிங் வந்து பண்றாருங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 25+ வரையும் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர் இருக்கவங்களே பேட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிடும். ஸோ ஒரு பவுலிங்ல இருந்து மட்டும் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல கிறிஸ் ஜார்டன் 2 அல்லது 3 விக்கெட் வரும் விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது, செகண்டா பவுல் பண்ணும்போது 1ங்கிறது 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல இவர்கிட்ட நம்ம ஓகே, இது இவரோட பிளஸ். ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட தான் அதிகபட்சமா விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ரீசன்ட் வைஸ்ல விளையாண்ட இதுல ஸ்பின்னர்ஸ் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து ஸ்பின்னர்ஸா அந்த அளவுக்கு இவர் வந்து விக்கெட் வந்து இழந்தது கிடையாது. ரீசன்ட் வைஸ்ல ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட பேட்டிங் ஆர்டர் வரும்போது இவர் வந்து விக்கெட் வந்து இழந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஜான்சன் ஹோல்டர் அண்ட் நவீன் உலக் இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல. கிட்டத்தட்ட ஜான்சன் ஹோல்டர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கும் இவங்க பவுலிங் ஆப்ஷனுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் ஹோல்டர், நவீன் உலக் அண்ட் கிறிஸ் ஜார்டன் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் பொசிஷன்ல இருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒபேக் மெக்காய் அண்ட் ரோமன் பவுல் இவங்க 2 பேரும் லோ பொசிஷன்ல இருக்காங்க. ஒபேக் மெக்காயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஜான்சன் ஹோல்டர் அண்ட் ஒபேக் மெக்காய் இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. ரீசெண்ட் நவீன் உலக் தான் டெத் ஓவர்ல பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஜான்சன் ஹோல்டர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்ற ஆப்ஷன்ல வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அந்த 18வது ஓவர் 19, 20 நவீன் உலக், ஜான்சன் ஹோல்டர் அண்ட் ஒபேக் மெக்காய் இவங்க தான் வந்து அந்த பவுலிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒபேக் மெக்காய் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 அதிகபட்சம் 3 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டுங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு ஜான்சன் ராய். ஸோ ஜான்சன் ராய் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இயர்லயே வந்து டாப் ஆர்டர்ல கேசவ் மகாராஜ் இருந்து ஒரு விக்கெட்டை இழக்காம இவர் வந்து தப்பிச்சாரு. அவர் பவுலிங் ஈஸியா பிளே பண்ணிட்டாரு அப்படின்னா ஒபேக் மெக்காய்க்கும் ஜான்சன் ராய்க்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப அடுத்ததான் ரோமன் பவுல். ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 25 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம நம்ம எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட ஏர்லியா விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்ல அகில் ஹுசைன் இருக்காரு அண்ட் சலாம் கைல் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அகில் ஹுசைன் அண்ட் ரோமன் பவுலுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு உங்க பிளஸ் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல வந்து பார்ப்போம். ரெயின்போ கிங் ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன், கிரண் பொலார்ட், ஆண்டர் ரசல் இவங்க 3 பேரும் ஹை பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு.
அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் கிரண் போலார்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் வந்து பவுல் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ரைட் ஆர்ம் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கிரண் போலார்ட் வந்து நம்ம ஒரு விக்கெட் அன்னைக்கு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து இந்த மேட்ச் பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச் பவுல் பண்ணாருன்னா விட்டு நம்ம 2 விக்கெட், ஸோ ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆண்டர் ரசல் ஸோ 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா குயின்டன் டிகாக் சேம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஜான்சன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை, செகண்டா பவுல் பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. கேசவ் மகாராஜ் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை, தீக்ஷனாவும் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. இவங்க ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 1ங்கிறது 2 விக்கெட் ஆப்ஷன்ஸ்ல கூட நம்ம விட்டு இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். நிக்கோலஸ் பூரான், குயின்டன் டிகாக் இவங்க 2 பேருமே சேஃபான ஆப்ஷனா தான் இருப்பாங்க. 2 பேரும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் தான் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான், ஜான்சன் ஹோல்டர், குயின்டன் டிகாக். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க எங்க 2 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல கிரண் போலார்ட், ஆண்டர் ரசல், கிறிஸ் ஜார்டன், ஒபேக் மெக்காய், மகேஷ் தீக்ஷனா அண்ட் நவீன் உலக் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.